அஸ்ஸலாமு அலைக்கும். இவருடன் நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையில் நமது பாடசாலையைச் சேர்ந்த என் ஜனீஸ் என்ற மாணவன் 162 புள்ளிகளை பெற்று பரீட்சையை சுற்றி அடைந்து எமது பாடசாலைக்கு புகழை சேர்த்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இதற்காக எமது பாடசாலை சமூகத்தின் சார்பில் இம்மாணவனை சிறப்பாக பயிற்றுவித்து வழிநடத்திய ஆசிரியை திருமதி எம்.எம். முஷர்ரஃப் அவர்களுக்கு பாடசாலை சமூகத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எமது அன்பின் பாடசாலை மிகவும் வளம் குறைந்த அளவான மாணவர்களை கொண்ட ஒரு பாடசாலையாகும். இருந்த போதிலும் இம்முறை 15 மாணவர்கள் இப்பரீட்சை தோற்றி அதில் ஏறக்குறைய 4 மாணவர்கள் 140க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 5 மாணவர்கள். முகமது சஹி என்ற மாணவன் 146 புள்ளிகளையும், அர்ஷத் அகமத் 143 புள்ளிகளையும், அசாப் என்ற மாணவன் 141 புள்ளிகளையும், சனானிஸ் என்ற மாணவன் 141 புள்ளிகளுமாக மொத்தம் 5 பேர் 140க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்றிருப்பது எமது பாடசாலையில் இருக்கின்ற சிறப்பான ஆசிரியர் பலத்திற்கு உதாரணமாகும். எங்களுடைய பெரும் முயற்சிக்கு இந்த 5 மாணவர்களும் எடுத்த புள்ளிகள் தாங்களாக இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்தில் இந்த புலமை பரிசில் பெறுவது இதைவிட சிறப்பாக அமையும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். கடந்த வருடம் எமது பாடசாலையிலிருந்து 6 மாணவர்கள் இப்பரிசைக்கு பெற்று எவரும் திருப்தி அடையாத நிலையில் இந்த வருடம் எங்களுக்கு இவ்வாறான சிறந்த பெருகோடு கிடைத்திருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையில் புலமை பரிசில் பரீட்சை என்பது பெற்றோர்களின் பரீட்சை என்று சொல்வது பொருத்தமானது. பாடசாலையில் நாங்கள் எவ்வளவுதான் முயற்சிகளை எடுத்தாலும் அந்த பெற்றோரின் துடிப்பான செயற்பாட்டில் தான் பிள்ளைகளின் வெற்றி தங்கியிருக்கின்றது என்ற கருத்தை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் இந்த மிஸ் இளைஞர்கள் தங்களுடைய நவீன தொழில்நுட்ப திறமையினால் மதமுறையின் செய்திகளை உலகளாவிய ரீதியில் பரப்பி வருவது எங்களுக்கெல்லாம் சந்தோஷமான விஷயம். அவர்களின் இந்த நல்ல முயற்சி மேலும் தொடர என்னுடைய நல்வாழ்த்துக்களை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன்.